வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம காலிஸ்தானுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஜே 6 for Justiceோட தலைவன் குர்பவன் சிங் பன்னு அப்படின்ற அந்த பயங்கரவாதி தேடப்படக்கூடியவன். ஃபுல் டைம் காமெடி பண்ணுறதில் அந்த முகத்தை கொஞ்சம் சீரியஸாக வச்சுக்கிட்டு சீரியஸாக ஏதோ பேசுகிற மாதிரி பேசி நகைச்சுவை பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு டேலண்ட் தான் பன்னுவோட உயிருக்கு இந்தியா குறி வச்சது. பன்னு ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சான். அதன் பிறகு ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. நம்மளுடைய RNAWோட தலைவர் மற்றும் NSA போன்றவர்கள் மேலாம் வழக்கு போடப்பட்டுச்சு. இந்த காமெடியெலாம் நம்ம பார்த்தோம். ட்ரம்ப் வந்த பிறகு இவன் டோட்டலாக சைலண்ட்டாக இருந்தான். பட் இப்போது மீண்டும் புது அஜெண்டாவோட வந்திருக்கான். இந்த புது அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வடகிழக்குடைய மாநிலங்கள் இதில் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து இந்த 6 மாநிலங்களை ஒன்றா சேர்த்து ஒரு புது வரைபடத்தை வச்சு அந்த புது வரைபடத்துக்கு ஒரு நாட்டோட பேர், அது தனி நாடுன்னு சொல்லி அந்த நாட்டோட பேர் ட்ரம்ப் லேண்ட், கிறிஸ்டியன் மெஜாரிட்டி ஆட்டோனாமஸ் என்க்ளேவ் அப்படின்னு சொல்லி இந்த 6 நாட்டு, ஏன்னா அருணாச்சல் விட்டாச்சு, அருணாச்சலை விட்டுட்டு இந்த 6 இதை மட்டும் எடுத்து போட்டு ஒரு சோஷியல் மீடியா பதிவு ஒரு தலைவர் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. இப்போது ட்ரம்ப் லேண்டுன்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு ரீசன்லாம் எடுத்திங்கன்னா, இவர் ஒரு பெரிய சாணக்கிய அறிஞ்சுக்கு தன்னை நினச்சிக்கிட்டு, இப்போ அஸ்ஸாமோட டெமோகிராஃபி தெரிஞ்சவங்களுக்கு பேசிக்கலாக தெரியும் அங்கே யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. மணிப்பூரில் இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ ஒரு புது லேண்டை உருவாக்கி அதுக்கு ட்ரம்ப் லேண்டுன்னு ஒரு நாட்டை உருவாக்கி அதுக்கு ட்ரம்ப் லேண்டுன்னு ஒரு பேர் வைப்பாராம். ஏன்னா ட்ரம்ப்பை தாஜா பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுக்கு எதிர்த்து ஏதாவது இந்தியா செஞ்சதுன்னா அதை ட்ரம்ப்பை எதிர்க்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு சக்கர வியூகம் வச்சு இந்தியாவை உள்ளே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த அறிவாளியை நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது இந்த 7 மாநிலங்களில். எக்கச்சக்கமான சர்ச்சுகள் கொளுத்தப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பைபிள் படிக்க விட மாட்டேன்றாங்க. கிறிஸ்தவர்கள் மேலே தாக்குதல் நடக்குது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சாரையாக அங்கேருந்து எடுக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுறாங்க. இது மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இதில் 1% கூட எங்கேயாவது உண்மையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக இந்த செய்தி வந்தபோது நம்ம டீம் அமைச்சிருந்த போது வடகிழக்கில் இருந்த என்னுடைய நெருங்கிய நண்பர், எனக்கு ரொம்ப நாள் நண்பர், என்னுடைய இராணுவத்தில் இருந்த ஒருத்தருடைய தம்பி, அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இது மாதிரி ட்ரம்ப் லேண்டுன்னு ஏதோ புதுசாக கிளை போடுறாங்க, இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். சரி, அப்படியே வச்சா கூட பேர் வைக்கிறதுனா கூட ட்ரம்ப் பேரையாக போய் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பித்தார். கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணிட்டு நான் பேசினேன். ஸோ இது என்ன இவங்க அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் லேண்டுன்னு பேர் வைக்கிறது மூலிமா ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி அவர் பேர்லேயே ஒரு கப்பலே ஆரம்பிச்சிட்டார். இப்போது அமெரிக்காவோட இதில் அந்த கிளாஸ் ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் கிளாஸ்னே ஒரு ஷிப் ஆரம்பிச்சார். ட்ரம்ப்புக்கு அந்த பாராட்டு அந்த புகழ்ச்சி எல்லாமே பிடிக்கும். ஸோ இவர் அதை பயன்படுத்திக்கிறாராம். ட்ரம்ப்போடைய நேரடி இன்வால்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு ட்ரம்ப்புக்கு வேணால் பாராட்டு. ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ட்ரம்ப் ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறாரு. எல்லா சமூகத்தையும் காக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது அமெரிக்க அதிபருக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிட்டர்மினேஷன், யாரோட தனிப்பட்ட முறையில் யார் என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு தனித்துவம் அப்படின்றது கான்ஸ்டியூஷனல் ரைட்டில் இருக்குது. இதுக்கு சர்வதேச இன்வால்மெண்ட் வேணும், உலக நாடுகள் இதில் தலையிட வேணும் அப்படின்றது தான் இவனுடைய புது இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடந்த 3 வருஷமாக இவன் 4 வருஷமாக பேசிகிட்டு இருந்த இந்த காலிஸ்தான் லேண்டெல்லாம் கனடாலே கொடுக்க மாட்டேன்னு துரத்தி விட்டாங்க இவங்கள. இப்போ அங்கேயே செருப்படி விழுந்துக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் இவங்க டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ காலிஸ்தானுடைய அந்த பப்பு வேகலை. அந்த பருப்பு ரொம்ப வருஷமாக வேக வச்சு பார்த்து வேகலை. இப்போ புதுசாக ஏதாவது வரணும் அப்படின்ற போது இப்போ பங்களாதேஷோடைய சைட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ட்ரபிள் இருக்குது. நார்த் ஈஸ்டர் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக மணிப்பூரில் நடந்த அந்த கலவரம், 2 இன மக்களுக்கு இடையே நடந்த கலவரத்துக்கு பிறகு ஓரளவுக்கு அதுக்கு ஒரு குளோபல் அட்டென்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி இவர் ஒரு புது ஹைப்ரிட் வார்ஃபேரை துவக்கிறாரு. ஸோ இந்த 6 for Justice அப்படின்றது கிளியர் கட்டாகவே இந்தியா, கனடா, யூஎஸ்லாம் பல இடங்கள் இது பண்ணி தடுத்து வச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குர்பவன் சிங் பன்னு ஒரு அமெரிக்கன் கனடியன் சிட்டிசன், ஒரு லாயரும் கூட. ஸோ இப்போ சம்மந்தமே இல்லாமல் இவனுங்களுக்கு இப்போ காலிஸ்தான் லேண்டெல்லாம் விட்டுட்டு இப்போ ட்ரம்ப் லேண்டுன்னு சொல்லி புதுசாக பேர் வச்சு இந்த இடத்த ஹைலைட் பண்ணி அதன் மூலிமா இந்தியாவை உடைக்கிறதுக்கான அட்டெம்ப்ட் இவர் பண்ணுறாரு. இப்போது நார்த் ஈஸ்டில் எத்தனிக் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்குது. இந்த இன ரீதியான மோதல்கள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்டா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, நார்த் அமெரிக்கன் மணிப்பூர் ட்ரைபல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமைப்பு 2023 பன்னுவோட தொடர்புக்கு வராங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய அப்படியே மக்கள் ஆதரவு பெற்ற அமைப்பெல்லாம் கிடையாது. பேசிக்கலாக இங்கேருந்து வெளியில் போனவுடனே, நம்ம நாட்டை விட்டு வெளியில் போனவுடனே பார்த்தீங்கன்னா
அந்த குளோபல் எக்ஸ்போஷர்லாம் கிடச்ச பிறகு நிறையா பேருக்கு அந்த ஐடியாலாம் வரும், நாங்கள் வந்து இப்படி பார்க்குறோம் அப்படி பார்க்குறோம், இந்தியா அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து அமெரிக்காலையும் கனடாலையும் இந்த மீட்டிங்ஸை வந்து நடத்துகிறாங்க. குறிப்பாக கூக்கி உடைய சேர்ந்த சில குறிப்பிட்ட ஆட்கள் இந்த நாம்டா அப்படின்ற மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. இந்த மூமெண்ட்டை சேர்ந்தவங்க இங்கே கொண்டு வராங்க. அதன் பிறகு தான், ஏன்னா பன்னு பேசுனா அது ஒரு பேசு பொருள் ஆகுது, நம்ம எல்லாரும் பேசுகிறோம். பன்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், அவன் பயங்கரவாதின்னு சொன்னால் கூட அவனை பார்த்தா சிரிப்பு தான் வரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு பேசும்போது இவங்க ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை உள்ள சோஷியல் மீடியாவில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இவன் இதை போட்ட பிறகு நம்டாவோட இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் டு சிக் கம்யூனிட்டி, சீக்கிய சகோதரர்களுக்கு எங்களுடைய நன்றி, எங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் பேசினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கியர்கள் நிம்மதியாக பஞ்சாப்ல இந்தியா முழுக்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காலிஸ்தான் அப்படின்றது சீக்கியர்களுக்கு தேவையில்லை, அதில் ஒரு 2% கூட ஆதரவு இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போது இவங்க ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேன்சியாக ஒரு பேர் வைங்களேன், நார்த் அமெரிக்கா தமிழ்நாடு அசோசியேஷன் வச்சிங்கன்னா அவங்க ஜென்ரலாக பார்க்கக்கூடியவங்க ஒரு பெர்செப்ஷன் என்ன, ஏதோ ஒரு பெரிய அமைப்பு போல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அமைப்பை வச்சு கிளியர் கட்டாக இது பண்ணுறாங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு மூளை வேணும் இல்லைங்களா? பன்னு மாதிரியான ஆட்களுக்குலாம் இந்த மூளை கிடையாது. அந்த மூளை எங்கே லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ. ஏன்னா ஐஎஸ்ஐ கூட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஆள் வந்து பன்னு தான். ஸோ ஒரே நேரத்தில் காலிஸ்தான் மூமெண்ட்டு வந்து காலியானாலும் வடகிழக்கில் இது பண்ணி இப்போ ஒரு இவங்களுடைய அந்த காசை அடுத்தடுத்த ஆட்களை உள்ளே கொண்டு வந்து ஒரு சோஷியல் மீடியா நரேட்டிவ் ரன் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரை டெவலப் பண்ணோம் அப்படின்றது தான். இப்போ இவங்களுடைய பன்னு இதை போட்ட பிறகு உடனடியாக காலிஸ்தானிய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பல பேர் வெளிநாட்டில் தான் இருக்காங்க, 90%. அவங்க எல்லாரும் இதை ரீட்வீட் பண்ணுறது. கூடவே பாகிஸ்தானில் கராச்சியில் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு கூலி ட்வீட் போடக்கூடிய ஆளுங்க இவங்கெல்லாம் அந்த சோஷியல் மீடியா பதிவு பண்ணுறது அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொசோவா போன்ற நாடுகள் மத ரீதி அதை வந்து வெளியில் எடுத்தாங்க, ஒரு நாட்டிலேருந்து வெளியில் எடுத்து உருவாக்குனாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொசோவோ ரெஃபரன்ஸ் வந்து வருது. காஷ்மீரோடைய ஆர்டிகல் 370 பற்றி பாராளுமன்றத்தில் டிபேட் நடக்கும்போது ஒரு தலைவர், பேர் எடுக்க விரும்பல, அவர் வந்து இதே ரெஃபரன்ஸை கொடுத்துருந்தார், கொசோவா மாதிரி ஆகிடும் இது மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 27 இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான டைம் என்னென்னா கிறிஸ்மஸ். எல்லோரும் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் ஸ்டார்ஸ் இருக்கும், ஒருத்தர் வீட்டுக்கு போய் பரிமாறிக்குவாங்க, அந்த நட்பு பாராட்டுவாங்க, கால் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் இதை கொண்டு வரும் பொழுது இப்போ இந்தியாவுடைய மேப் எங்கே இருக்குன்னு தெரியாத, இந்தியாவுடைய ப்ராவின்சஸ் என்னன்னு கூட தெரியாத ரிஹானா போன்றவர்கள்லாம் ஃபார்ம் ப்ரொட்டஸ்ட்டில் ட்வீட் போட்டதை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு குளோபல் அட்டென்ஷனை கொண்டு வரணும் அப்படின்றது. அதே மாதிரி 25லேருந்து 1ஆம் தேதி ஜென்ரலாக உலகம் முழுக்க ஹாலிடே சீசன். ஸோ நிறைய பேர் நியூஸ் பார்ப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த நரேட்டிவை உள்ளே கொண்டு வருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸை அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் பண்ணுறது. இதை இங்கே பாருங்கள் இது மாதிரி நடக்குது இங்கே இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர் கட்டாக இது ஒரு பொலிட்டிக்கல் கேம். ஏன்னா ஜனவரி 20 ட்ரம்ப் இந்தியா வரக்கூடிய ஒரு பயணம் ஆல்மோஸ்ட் உறுதியாக இருக்குது. இந்த நேரத்தில் ட்ரம்ப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரம்ப் லேண்டுன்னு கொடுத்து ட்ரம்ப் திடீர்னு வந்து ஒரு கனவுல இங்கே வந்து இறங்கிய பிறகு இந்த ட்ரம்ப் லேண்ட் பிரச்சனைலாம் கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்கன்னா அது அடுத்த ஒரு தொலைக்காட்சிகளில் ஒரு 10 நாள் 15 நாள் அது ஒரு விவாதமாக போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஹைப்ரிட் வார்ஃபேரை இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ், ஜாதி ரீதியாக, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, மத ரீதியாக, இன ரீதியாக, வடக்கு தெற்கு, வடகிழக்கில் இருக்கக்கூடிய அங்கே மாநிலங்களில் அவங்க சிறு குழுக்கெலாம் சண்டை போட்டிருக்கிறது, இது எங்கே போயிட்டு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நாட்டோடைய ஃபால்ட் லைன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபால்ட் லைன்ஸை பயன்படுத்தி நாடை உடைக்கிறதுக்கான வேலையை தான் இவங்க இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே எனக்கு இருக்கக்கூடிய சிற்றறிவுக்கு நான் சொல்கிறது, என்னைக்கு நம்ம ஜாதி ரீதியாக தாண்டி மத ரீதியாக தாண்டி என்னைக்கு நம்ம தாய் நாடுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு இந்த மாதிரியான காமெடியன்களால் இதை பற்றி பேசவே முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆண்ட பரம்பரை, இந்த பரம்பரை, அந்த பரம்பரைன்னு சொல்லி நம்ம ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஜாதி ரீதியாக பாகுபாடுகள் இன்றைக்கும் நம்ம இடத்துல எல்லா இடத்துலையும் பார்க்க தான் முடியுது. பல சீர்திருத்தங்கள் அப்படின்னு நம்ம பேசினா கூட, மாடர்ன் வேர்ல்டுன்னு பேசினா கூட ஜாதி ரீதியாக எந்த ஜாதின்னு கேட்கக்கூடிய அந்த லிங்க் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம எதிரிகள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம ஏன் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். தேசப்பற்று வேண்டாம், எதுவுமே வேண்டாம், சுயநலமாக நம்ம யோசிப்போம், நம்மளை பற்றியே நம்ம யோசிப்போம். இந்தியா அப்படின்ற இவ்வளோ பெரிய நாட்டில் இருக்கும் பொழுது நமக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு இருக்குது. எந்த ஒரு நாடும் நம்மக்கிட்ட மோதி
நம்மளை வந்து உடச்சி இல்லை நம்மளை பழைய மாதிரி ஒரு 1500 வருடங்கள் அடிமைப்படுத்தின மாதிரி இன்றைக்கி படுத்த முடியாத ஒரு வலிமையான இடத்துல இருக்கும். பிரச்சனைகள் இருக்கா? இருக்குது. குடும்பத்தினா பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு குழந்தைக்கு கம்மியாக இருக்குது, இன்னொரு குழந்தைக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் இப்போது ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், இதை 29 நாடுகளாக நம்ம வச்சுக்கோம். இன்றைக்கி இலங்கையோட நிலைமை என்ன, மாலத்தீவோட நிலைமை என்ன, நேபாள், பூட்டான், பங்களாதேஷோட நீங்கள் மொமெண்ட் ஒரே ஒரு இடத்துல நீங்கள் பிரித்து ஒரு சின்ன நாடாக நீங்கள் உருவாகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒன்று நீங்கள் அமெரிக்காவுடைய கைப்பாவையாக இருப்பீங்க, இல்லை சீனாவுடைய கைப்பாவையாக இருப்பீங்க, இல்லை இந்த போட்டியில் நாடே முழுவதும் நாசமாகக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான் நம்ம இருப்போம். குளோபல் பவர்ஸ் அப்படின்றது சும்மா ஒரு நாள் விட்டு வைக்க மாட்டாங்க நம்மளை. ஸோ இந்த பிரிவினை பேசக்கூடிய சித்தாந்தங்கள், ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய சித்தாந்தங்கள், இது எல்லாமே சைனாவில் அவங்க கன்ஃபியூஷன் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு, இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு நாள் பேசுகிறேன். அக்கு வேறா ஆணி வேறா பிரித்து எந்த ஜாதி எப்படி இருப்பாங்கன்ற எல்லாத்தையுமே அவங்க டீட்டெயிலாக படித்த முதிர்ச்சி பெற்ற பிஹெச்டி ஆராய்ச்சியாளர்கள் கட்டுரை எழுதி வச்சுருக்காங்க. அந்த கட்டுரை எடுத்து இதை எப்படி உடைக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ பன்னு போன்ற ஆட்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 6 மாநிலங்களை தனியாக பிரித்து அதுக்கு ட்ரம்ப் லேண்டுன்னு ஒரு பேர் வச்சு அதற்கு ஆம்டா அப்படின்ற அமைப்பை வச்சு ரீட்வீட் பண்ணுறது, மீடியா நரேட்டிவை கொண்டு வருது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மளோட சேர்ந்து ஒரே ஒரு நாடாக இருக்கிறதுல ஒரு ஃபால்ட் லைன் இவங்களுக்கு தெரியுது, ஒரு கிராக் தெரியுது. அந்த கிராக் இருக்க இடத்துல ஒரு உளியை வச்சு நீங்கள் சுற்றி வச்சு அடிச்சிங்கன்னா உடஞ்சிரும், கல் உடஞ்சிரும். இதை தான் இவங்க பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த புத்தாண்டு அன்னைக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த ஜாதி, மதம், இனம், வடக்கு தெற்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்து தேசிய சிந்தனையோடு நம்ம நாட்டை பார்த்தோம்னா நம்ம நாட்டை அசைக்கிறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியாது. இது என்னுடைய ஆழ்ந்த ஒரு அனுபவித்த ஒரு கருத்து. உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.